ஏகியூ டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர்ந்து வழங்கி வரும் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ள குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். தற்போது உங்கள் மிதுன ராசியிலேயே அமர்ந்து உங்கள் சிந்தனை, முடிவெடுக்கும் திறன் மற்றும் வாழ்க்கை நோக்கில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் குரு பகவான் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் வீட்டில் குரு அமர்வது மிகச் சிறந்த யோகங்களை அளிக்கும் சக்தி வாய்ந்த நிலையாகும். 2ஆம் பாவம் பணவரவு, குடும்பம், பேச்சுத்திறன், சேமிப்பு மற்றும் வாழ்வியல் நிலைத்தன்மையை குறிக்கும். இந்த காலத்தில் உங்கள் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நிதி முன்னேற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் இனிமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் கூறும் வார்த்தைகள் பிறரை ஈர்க்கும். இதனால் தொழில், வியாபாரம் மற்றும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சரியான தொடர்பு திறன் உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய கருவியாக அமையும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் எதிரிகளை வெல்லும் திறன் அதிகரிக்கும். போட்டிகளில் முன்னிலை பெறுவீர்கள். கடன் சுமைகள் குறையும். உடல்நலத்தில் இருந்த சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். அதேபோல் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் ஆயுள் பலப்படும். திடீர் பணவரவுகள் அல்லது எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம். ஆராய்ச்சி, ஜோதிடம், மறைமுக அறிவியல் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் திடீர் முடிவுகளை தவிர்த்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. மேலும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இது தொழில், பதவி, புகழ் மற்றும் சமூக மரியாதையை குறிக்கும். இந்த காலத்தில் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உறுதி. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்கள் விரிவாக்கம் செய்யலாம். புதிய முதலீடுகள் நல்ல பலன் தரக்கூடும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு மேலதிக பொறுப்புகள் மற்றும் நிலையான வளர்ச்சி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும் காலமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள், முதலீடுகள் மற்றும் வாழ்க்கை மேம்பாட்டிற்கான செலவுகளும் கூடும். இருப்பினும் இது செலவாகும் முதலீடு என்ற நிலையை உருவாக்கும். சரியான திட்டமிடல் மூலம் நீங்கள் நல்ல சேமிப்பையும் உருவாக்க முடியும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். இருந்தாலும் உணவு முறையில் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு அவசியம். ஒழுங்கான வாழ்க்கை முறை, யோகா, தியானம் போன்றவற்றை பின்பற்றுவது உடல் மற்றும் மன நலத்தை மேலும் மேம்படுத்தும். இந்த காலத்தில் குடும்ப ஒற்றுமை மிகப்பெரிய பலமாக இருக்கும். குடும்பத்தினருடன் இனிமையாக பேசி உறவை வலுப்படுத்துங்கள். தர்ம செயல்களில் ஈடுபடுவது உங்கள் பாக்கியத்தை மேலும் உயர்த்தும். விருப்பமுள்ளவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைத்தன்மை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் அளிக்கும் ஒரு நல்ல மாற்ற காலமாக அமைகிறது. ஏகியூ டிவியை பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எப்போதும் ஏகியூ டிவியுடன் இணைந்திருங்கள்.